ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். என் ஹஸ்பண்ட் கிட்ட வந்து நான் சொன்னேன், இது மாதிரி இந்த வீட்டை விற்க வேணாங்க, கொஞ்ச நாள் கழித்து பார்த்துக்கலாம். நம்ம இப்போக்கி வந்து ரொம்ப நம்ம கடனில் இருக்கிறதுனால ரொம்ப கம்மி விலைக்கு தான் கேட்பாங்க. அதனால் வந்து இந்த வீட்டை விற்க வேண்டாங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன். அதுக்கு வந்து என்ன சொன்னார்னா, இது மாதிரி வந்து நீ சொல்கிற விற்க வேண்டாம் இது மாதிரிலாம் சொல்கிற, ஆனால் வந்து நம்ம விற்காமல் இருந்து என்ன பண்ண போகிறோம்? விற்காமல் இருந்து ஒன்றுமே பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா இப்போ நம்மள்ட்ட கிட்டத்தட்ட 20 லட்ச ரூபா கடன் இருக்குங்கிறப்போ விற்றாலுமே வந்து நம்மளுக்கு இன்னும் ஒரு 10 லட்ச ரூபா வந்து கூட கிடைக்கும், அவ்வளோதான். அதுவும் பழைய வீடுங்கிறதுனால நம்மளுக்கு அதுவே வந்து ஒரு கிடச்சிருச்சுனாலே லாபம் தான். நம்ம வேறு எங்கேயாச்சும் ஒரு இடம் வாங்கி போட்டு கொஞ்சம் வாடகை வீட்டில் வந்து வேணால் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இல்லை எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்போ வந்து கொஞ்சம் ரேட்டாக நம்ம வந்து கஷ்டத்தில் இருக்கோம்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்மளது தெரிஞ்சவங்களே வந்து சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி கடனில் இருக்கோம், அதனால் வந்து இப்போ விற்றா வந்து ரொம்ப கம்மியாக ரேட்டாலும் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் கொஞ்சம் வந்து ஒரு பொறுமையாக ஒரு 2-3 மாதம் மட்டும் இருங்க அப்படின்னோடனே, இருந்தாலும் கடன்காரவங்களாம் சும்மா இருப்பாங்களா அப்படின்னோடனே, இருங்க நான் விற்க வேண்டாம்னு சொல்லலை, கொஞ்சம் பொறுமையாக இருங்க ஒரு 2 மாதம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அதுக்கப்புறம் முக்கியமாக கொடுக்க வேண்டியவங்களுக்கெல்லாம் ஒரு 2 மந்த்தில் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவு பேசி இது பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து எனக்கு தெரிஞ்ச என் ஒய்ஃபுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டோட அண்ணன் வந்து இந்த மாதிரி வீடு வாங்கி விற்கிறது இந்த வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவர் வந்து என்கிட்ட வந்து சொன்னார், இது மாதிரி வந்து உங்கள் ஒய்ஃபு நேற்று தான் பேசினாங்க, தெரியும் அவங்கள, என் சிஸ்டரோட ஃப்ரெண்டு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேசினார். பேசினதுக்கப்புறம் வந்து அந்த ஏரியாவில் நல்ல விலையில் போகுது, நீங்கள் ரொம்ப கம்மியாலாம் சொல்கிறீங்க, கிட்டத்தட்ட 10 லட்ச ரூபா கிட்ட கூடல வந்து இதாகுது அப்படிங்கிற மாதிரி இது பண்ணோன்னே, இல்லை எனக்கு தெரிஞ்சு எங்கள் ரிலேட்டிவ் ஒருத்தர் அழைச்சிட்டு வந்தார், அவர் அவ்வளோத்துக்கு தான் கேட்டார், நான் அட்வான்ஸ் வாங்குறதுக்கு கூட போயிட்டேன். அதுக்குள்ளே என் ஒய்ஃபு தான் வந்து அதெல்லாம் கிடையாது, நம்ம விசாரித்து பார்த்துட்டு இது பண்ணால், நீங்கள் அவசரப்படாதீங்க, இப்போ நம்ம கடனை பயன்படுத்திக்கிட்டு நம்மளை இது பண்ண பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்படின்னோடனே, ஆமாம் சார் அது உண்மை தான், அந்த ஏரியாவில் நல்ல ரேட்டு தான் போயிட்டுருக்கு, ஓரளவு மீடியமான ரேட்டு தான் போயிட்டுருக்கு, நீங்கள் வந்து நான் சொல்கிறத கேளுங்க, கொஞ்சம் இது மாதிரி வந்து கொஞ்சம் பொறுமையாக இருங்க, எதுவும் அவசரப்படாதீங்க, அவசரப்பட்டு இது பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் வந்து கஷ்டம், கொஞ்சம் ஒரு 2 டேஸ் வெயிட் பண்ணுங்கள், நான் வந்து ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்கள அழைச்சி அதை நான் வீட்டை காமிச்சிட்டு என்ன ரேட் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு சொன்னார். சரி நானும் பொறுமையாக இருந்தேன். ஒரு 2-3 டேஸ் கழிச்சு வந்து வீட்டையெல்லாம் பார்த்தாங்க. பார்த்துட்டு நாங்கள் 30 லட்ச ரூபாய்க்கு பேசினதை கிட்டத்தட்ட 43 லட்ச ரூபாய்க்கு கிட்ட வந்து அவர் வந்து ரேட் பேசி எங்களுக்கு ஓகே பண்ணி கொடுத்தாரு. நாங்கள் ஓரளவு சந்தோஷமாக தான் இருந்தோம். ஏன்னா வந்து ஒரு 17 லட்ச ரூபா கடன் இருக்குது, நம்மளுக்கு மீதி வந்து ஒரு 22 லட்ச ரூபா இருந்தால் கூட நம்ம பக்கத்தில் ஏதாச்சும் ஓரளவு ஏரியாவில் கம்மியாக வந்து இருக்கிற மாதிரி வீடாக ஷீட்டு வீடாக இருந்தால் கூட பரவாயில்ல, நம்ம வந்து இருந்துட்டோம்னா கூட அதுலேருந்து கூட நம்ம அப்புறம் பிக்கப் ஆகிக்கலாம் வாடகை கொடுக்கறதுக்கு பதிலாக அப்படின்னு யோசித்தோம். அதுக்கு அவர் சொன்னார், சரி ஓகே சார், இந்த இந்த அமௌண்ட் ஓகே தானே அப்படின்னோடனே, சார் இது இப்போ கிட்டத்தட்ட 13 லட்ச ரூபாய் எனக்கு கூட விற்று கொடுத்துருக்கீங்க, இதுக்கு ஒரு லேண்ட் வாங்கி போட்டானா கூட இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சு எனக்கு அது லாபம் தான், அதனால் ரொம்ப நன்றி சார். ஏன்னா எனக்கு ரிலேட்டிவ் ஒருத்தர் வந்து என்ன சொன்னார்னா, அது 30 லட்ச ரூபாய்க்கு மேலாம் போகாதீங்களாம், ரொம்ப லேண்ட் ரேட்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படி இப்படின்லாம் சொன்னார். அதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் நான் வந்து இந்த மாதிரி நான் ஒரு முடிவு எடுத்தேன் சார் அப்படின்னோடனே, சரி விடுங்க, அது பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை, நம்ம ரிலேட்டிவ் என்றைக்குமே வந்து நம்மளுக்கு எதுவும் நல்லது செய்ய மாட்டாங்க, அதனால் வந்து அதை பற்றி பேசி என்ன ஆக போகுது, விடுங்க, அதெல்லாம் தேவையில்லாத விஷயம், முடிஞ்ச வரைக்கும் வந்து நம்ம வந்து எதாக இருந்தாலும் ஒரு பாசிட்டிவாக இது பண்ணிவிட்டு நம்ம போயிட்டுருக்கலாம் அப்படிங்க, அதெல்லாம் வந்து எதுவும் பேசிக்கிட்டு பண்ணிகிட்டு இருக்க வேண்டியதில்லை, பார்ப்போம் எதாக இருந்தாலும் நன்மைக்கு அப்படின்னு நினச்சிட்டு நம்ம போயிட்டுருக்க வேண்டியதான் அப்படின்னோடனே, சரி சார் நீங்கள் ரொம்ப தேங்க்ஸ், என் ஒய்ஃபு சொன்னது ரொம்ப நல்லதாக போச்சு. ஏன் அப்படின்னா நானும் வந்து என்ன நினச்சிக்கிட்டு இருந்தேன்னா, இந்த ரேட்டுக்கு தான் போகும் போல இருக்குது, இதுக்கு மேலே போகாது போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு தான் நானே இருந்தேன் சார். இப்போ ஓரளவு வந்து பரவாயில்ல, எனக்கு நீங்கள் ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணி கொடுத்துருக்கீங்க அப்படின்னோடனே, இதில் என்ன சார் இருக்குது, ஹெல்ப் அது இதுன்னு பேசுகிறீங்க அப்படின்னோடனே, இல்லை சார் ஆமாம், நீங்கள் வந்து இந்த அளவுக்கு எனக்கு பண்ணி கொடுக்குறதே பெரிய விஷயம். ஏன்னா வந்து ஒரு சில இடங்களில் வந்து நம்மளுக்கு வந்து புரோக்கரிங் இருக்குது தான், உங்களுக்கு நான் புரோக்கரிங் அமௌண்ட் கொடுக்குறேன் தான், இருந்தாலும் வந்து நம்மளோட கஷ்டத்துக்கு நீங்கள் பார்த்துட்டு இந்த அளவுக்கு எனக்கு ஃபேவர் பண்ணி கொடுக்குறதே ரொம்ப பெரிய விஷயம் சார். அது வந்து ஒரு நல்ல அமௌண்ட் விற்று கொடுக்குறதுனால வந்து இப்போ உங்களுக்கு லாபங்கிறது எவ்வளோ விற்று கொடுக்குறோமோ அது கிடைக்க போகுது தான், இருந்தாலும்
வந்து எனக்காக மெனக்கட்டு நீங்கள் பண்ணுறீங்க பாருங்கள், அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார் அப்படின்னோடனே, சரி ஓகே, நீங்கள் உங்கள் ஒய்ஃபுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லுங்கள், அவங்க தான் இப்போ வந்து என்னை வந்து செலக்ட் பண்ணி இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க.